அஜார் யாராப்பா? வா, உங்களை தேடிதான் வந்தேன். வீட்டை போனா நீங்க இல்ல. என்ன ஆகியாரு? நான் இப்ப வீட்டுல போய் எவ்வளவு நேரம் நேரத்துல அப்ப இங்க தேடி வரீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? அஜார் அஜார் கொஞ்சம் அவசரப்படாதீங்க. நான் வந்து டின் ஆபீசர். தெரியுமா டின் ஆபீசர்டா? டின் ஆபீசர் என்ன? அப்ப டின் ஆபீசர் பக்கெட் ஆபீசர்னா என்ன விளப்பண்ணாது விளங்குது? அஜார் 2024ஆம் ஆண்டு கவர்மெண்டால டேக்ஸ் பேயர் ஐடென்டிபிகேஷன் நம்பர் ஒவ்வொரு ஆட்களுக்கும் இருக்கணும். அது சம்பந்தமான ஆபீசர் தான். உங்களோட கொஞ்சம் பேசலுமா அஜார்? சரி வாங்க, நான் கொஞ்சம் நீங்க வாங்க. பிரச்சனை தம்பி, இப்ப நம்மகிட்ட அந்த ஊர்வாசல் இந்த பிரச்சனை இல்லை. உங்களுக்கு கதிரை மேசை இன்னும் நம்ம இந்த தோட்டத்துக்கு வந்தேன். நான் சும்மா அவசரத்துக்கு வந்தேன், தோட்டத்துக்கு வந்தேன். நான் வந்து என்ன சப்ஜெக்ட் இப்ப என்ன உங்களோட விளக்கம் என்னன்னு சொல்லுங்க. விளங்க மாட்டேங்க என்னண்டா ஹாஜியார், இந்த 2024 உங்களுக்கு தெரியும், வளமையா கவர்மெண்ட் 15% டேக்ஸ் வெட் இப்படி எல்லாம் பே பண்ணிக்கிட்டு வர்றோம் நாங்க கவர்மெண்ட்டுக்கு. இந்த நாட்டிட நிலைமையால IMF ஒரு சிஸ்டத்தை ஸ்ரீலங்காக்கு அறிமுகப்படுத்திக்கிறாங்க. நாட்டிட வருமானம் நீங்க கூடுதோ குறையதோ இல்ல, ஆனா நீங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு எந்த அந்த அந்த அதுக்குரிய டெக்ஸ நீங்க பே பண்ணிக்கொள்ளணும், வெட்ட பே பண்ணிக்கொள்ளணும். அதுக்குதான் டின் நம்பர்ன்ற ஒவ்வொரு ஆக்களுக்கு தந்திக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? இது என்னடா டின் நம்பர்? டின் நம்பர்டா யார், அதாவது நீங்க ஒரு நம்பர் உங்களுக்கு ஐடென்டிட்டி நம்பர் மாதிரி வச்சுக்கணும். நீங்க கவர்மெண்ட் உங்களுடைய எந்த சேவையா இருந்தாலும் நீங்க உங்களுடைய பண கல்குலேஷனுக்கு கவர்மெண்ட்டுக்கு ஒரு பங்கு கொடுத்தாகணும். அதுதான் அந்த நம்பர்ல இருந்து நீங்க ஒரு கவர்மெண்ட்டுக்கு பங்கு ஒண்ணு கொடுக்கணும். இது சம்பந்தமா நாங்க கவர்மெண்டால இருந்து புது ஆபீசர் ஆரம்பிச்சு டின் ஆபீசர்ன்னு சொல்லி ஒவ்வொரு வீடு, அதாவது வசதி கூடனாக்க, இப்ப நீங்க எல்லாம் வந்து கோடிக்கணக்குல மாசம் உழைக்கிற ஆக்காஜா இருந்தா பாருங்க, மாடு தோட்டம் துறவுண்டிக்கிறீங்க, நீங்க எல்லாம் டின்னில இருந்து ஒளிஞ்சிருந்தா இந்த நாட்டை எப்படி முன்னேற்ற ஆஜார்? சாதி விளக்கமாகிறாப்ப டின்னுன்றீங்க போனீங்க. எங்கட காலத்துல எப்படி நாங்க காலைல போய்த்து வேலை போய்த்து உழைச்சிட்டு வந்தா அங்கே சந்தோஷமா வாழ்க்கைப்பா எல்லாம் எங்களுக்கு நினைச்சு பார்க்க இப்படி ஒரு கோதாறு பிடிச்சதா கிடக்கு. இது என்னன்னு எனக்கு இந்த விளப்பம் இல்லாத குழப்பமா கிடக்கு. இங்கால நாம பெரிய லெவலில் நம்மகிட்ட அந்த காசு பணம் இல்லைடப்ப நாம இந்த கொஞ்சம் தோட்டத்தையும் அதையும் தான் வச்சுக்கிறது. அவ்வளோத்துக்கு கல்குலேட்டர்லாம் எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் அந்த உழைப்பு இல்லை தம்பி. நான் வந்து சும்மா அந்த அங்கிட்டு இங்கிட்டு வாரத்தில் தேடிட்டு அந்த தோட்டத்தில் வந்து ஊந்திட்டிக்கிறேன். இது இந்த டின் கின் கேஸ் இருக்குன்னா இப்ப 15 கொட்டில் அடிச்சுக்கிறீங்க. இதுல ஹோட்டல் நம்மளோட ஹோட்டல் தான். நம்ம வருஷம் ஃபுல்லா அங்கே வந்துடும். எனக்கு பிள்ளைல கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சு. மூத்த கல்யாணம் முடிச்சு 2000 முடிச்சு. உங்களுக்கு கரண்ட் பில் ஒண்ணு கூட்டல, நீங்க கொட்டில் கரண்ட் இல்லாம குப்பிலாம்புல ஈக்கிறீங்க. குப்பிலாம்பு சொன்னா இப்ப நான் ஆரம்பிக்கல வெட் வராது. அது சரி தம்பி, நீ சொல்றது சரி. நான் அந்த டைம் வந்து எங்க வீட்டுல இந்த கரண்ட் பில் கூட சொல்லி கொடுத்தேன். நான் எல்லாத்தையும் விட்டு வீசி போட்டு கரண்ட் வேணாம் ஒண்ணு வேணாம். நான் கொட்டில் ஆகிக்கிறேன். நான் குடிச்சல எனக்கு குடிச்சல இந்த நிம்மதி எனக்கு ஊர்ல உங்க பாருங்க. இந்த அமௌண்ட் கவர்மெண்டால நீங்க கொடுக்க வேண்டியிருக்குது. இந்த 15 நாளைக்கும் நீங்க டின்ன ரெஜிஸ்டர் பண்ணணும். 15 நாளைக்கு இல்லாட்டி 50,000 ரூபாய் ஃபைன் மேலே வரும். மண்ணுந்து வாங்கணும்னா உழைக்கலாம். உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிக்கிறானப்பா. இது என்ன பழக்க வழக்கம்டாப்பா. அவன் எவ்வளவு உழைக்கிறேன் பார்த்து இது கணக்கு போட்டு அந்த அளவுக்கு நாம அந்த அளவு உழைக்கிறப்ப இப்ப சரி சரி எல்லாம் விடு. இப்ப இதுக்கு 10 நிமிஷம் என்ன பதிவு சொல்லி யாருமே சொல்லி தரல. உன்னோட பேங்க் அக்கௌண்ட் இருக்குதே, அத பார்த்து தான் தெரிஞ்சுக்கொண்டோம். பேங்க்ல சல்லி போட்டா எல்லாம் பிடிப்பாங்க. எல்லாம் பிடிப்பாங்க. நான் இப்ப வேற கருப்பு மணி வேற வச்சுக்கிறீங்க தானே? கருப்பு மணி சிவப்பு மணி இல்ல. 2 மாடு வித்த காசு என்ன 2 லட்சம் காசு போட்டேன்ப்பா. அதெல்லாம் எல்லாத்தையும் காட்டணும். நீங்க IRD சொல்லி ஆன்லைனுக்கு போங்க. இன்லேண்ட் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட். உங்களோட மூத்தமான படிச்சவரே. அவன் படிச்சான். அவன் வெளிநாட்டுல கனடா நினைக்கிறான். அது வேற சல்லி வரும். அது என்ன உண்டியல் அனுப்புறாரோ? கனடால அவன் நான் ஒரு சதம் கேட்கிறேன். அவன் கனடா அதை பத்தி மண்டையில வரைக்கலாம். அஜியார் என் கவர்மெண்ட்டுக்கு ஒன்னும் சொல்லல. இல்ல தம்பி, நான் உங்களை மாதிரி கட்டத்தான் செய்யறேன் சல்லி. நீங்க கொஞ்சம் 10 மடங்கு கூட கட்டுறீங்க. சரி, இப்ப இதுக்கு என்ன செய்யணும்? சரி, இது இல்லாம ஒண்ணு செய்யல அப்படியா? ஒரு கவர்மெண்ட் செய்யல அப்படியா? நம்பர் எடுத்து கால் பண்ணி எல்லாம் காய்ச்சி எல்லாத்தையும் செஞ்சிருவாப்பியா? சரி, அப்ப எப்பமா என்னமா அடுத்த டைம் இப்ப வர கொமிஷன் கத்திரிக்காய் இல்லடா. எனக்கு அந்த இதெல்லாம் பயஞ்சு தாடா. மண்ணு வேற யாராவது வந்தாலும் எனக்கு ஒண்ணு செஞ்சுக்கல. இப்ப முழு தோட்டத்தையும் பார்த்து அடிப்பான டெக்ஸ் அடிச்சா முழு மாட்டையும் கொடுத்து நான் வீட்டுக்கு தான் போகணும். இது என்ன ஹோதாடிடாப்பா? இது என்ன சில்லங்க அப்புறம் போக பார்த்தா எனக்கு நான் ஒண்ணு விலை கிடக்கு. இது இப்ப இது சீர்மன் வருமா தம்பி? இது என்ன கட்டம் உங்களுக்கு தமிழங்க பாப்பா? சரி, நான் உனக்கு கோல் நடிக்கிறேன் தம்பி. சரியா? இப்ப வீட்லயும் வரல, இந்த வீட்டுக்கு வந்து என்ன தேர்த்தி ஏதாவது குடிச்சிடும். நீ தோட்டத்துக்கு வந்து எல்லாம் ஒண்ணு தரலாம் போய். சரி, நாளைக்கு நான் உனக்கு கோல் ஒன்று எடுக்கிறேன். சரியா? கோல் எடுத்துனா உனக்கு எல்லாம் செஞ்சுதா? சரியா?